என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் எஸ் எஸ் எல்லாரும் சேர்ந்து என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் எழுதுன்னு இருக்கலாமா? என் நாட்கள் எஸ் 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 என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் இயேசுப்பா என் சுவாசம் ஒளிகிற வரைக்கும் உம்மை மறுபடியும் மறுமுறை கூட என் நாட்கள் என் நாள் முடிகிற வரைக்கும் என் ஜீவன் பிரிகிற வரைக்கும் இயேசுவே என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை முழுவதும் உம்மை ஆராதனை 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 ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு எல்லா துதி கன மகிமை உமக்கு மட்டுமே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆமாப்பா ஆமாப்பா ஆவியான தேவனுக்கே உம்மை உயர்த்தி உயர்த்தி என்னுள் நோக்கி பார்த்து என் இதயம் உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்துவதே மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தே என்னை மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தவரே மறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்களும் நாங்களே ஐயா சாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஐயா சாரியர்களும்
நீங்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுப்பா, ஆர்ப்பரிக்கின்றோம், ஆண்டவரே, அன்பு செய்கின்றோம். மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாட்சிமை எல்லாரும் சேர்ந்து எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகர் தேவா, ரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அவர் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். காரணம் அவருடைய கிருபையினாலே, அவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பினாலே நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுபிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. எல்லா நல்ல வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் சத்தத்தை உயர்த்தி நல்ல நன்றி செலுத்தி, தேங்க்யூ ஜீசஸ், ஓ மக்கு நன்றி, எல்லாரும் எல்லா நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, யாரும் அமைதலாக இருக்க வேண்டாம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நாம் வேடிக்கை பார்க்க இந்த நேரத்தில் நாம் வரவில்லை, தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை அண்ட சுராசத்தையும் தம்முடைய வார்த்தையினால சிருஷ்டித்தவர், பூமி அவருடைய பாதப்படியில வைத்திருக்கிறவர், நம் ஆராதிக்கிற இயேசு அவர் உண்மையுள்ளவர். எல்லாரும் யாரும் அமைதலா இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை சத்தத்தை உயர்த்தி, நம்ம ஆராதனையில பாடல் மட்டும் பாடுவதற்காக வரவில்லை, அவர் உயர்த்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதோடைய சுத்த கிருபையே. எத்தனை இடர்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்த போதும் நம்மை கைவிடாமல் நடத்தினவர், ஓ நம்மை பாதுகாத்தவர், ஓ நம்மை உயர்த்தி வைத்த தேவர். ஓ ரபலரணரா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் தூய ஆவியே, தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடு உம் மகிமையா நீரவ். எல்லாரும் சேர்ந்து எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. அசைவாடிடு உம் மகிமையா
நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு. அவர் உயர்த்துவதுதான் நம்முடைய மேன்மை. எஸ், உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே. எஸ், உம்மை என்றும் மறுபடியும் நீரே நிரந்தரமானவர். நீர் மட்டும்தான், நீர் மட்டும்தான் என்றும் ஆராதிப்பே. நீரே கணத்திற்கு. எஸ், நீரே மகிமை. உம்மை என்றும் ஆராதிப்பே. அவரே எல்லா கணத்திற்கும், அவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஆராதனையில் அவர் உயர்த்துவது தான் முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். அவர்தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவர்தான் இந்த ஆராதனையின் மையப்புள்ளி. ஆராதனையில் அவரை உயர்த்த வேண்டும், அவரை மட்டும் உயர்த்த வேண்டும். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு. நீரே உம்மை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க. என்னை தெரிந்து கொண்டவரே, தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. உம்மை நாளும், உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஓ ஆராதனை, ஆராதனை சொல்லலாமா? ஓ நித்தியமானவரே, ஆராதனை, ஆராதனை. அப்பா உமக்கு தான் ஆராதனை. ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரம். நீங்க மட்டும்தான். எஸ், ஆமே. நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் நீரே நிரந்தரமானவர், நீரொருவரே மகிமையுடையவர். எஸ் லார்ட், உம்மை என்றும் நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பே. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லை. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. எல்லாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லை. எல்லாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லை. உம்மை அறிந்தவர் இல்லை, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர், உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. ஆமென். உம்மை அறிந்தவர் இயேசுயா, உம்மை புரிந்தவர் இல்லை, உம்மை கண்டவர் இல்லை, உமக்கு உருவங்கள் இல்லை. நீரே உன்னதர்,
மகத்துவம் உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவம். Yes Lord, உம்மை ஆராதி. மறுபடியும் நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். சபை பாடட்டும். நீரே மறுபடியும் மறுமுறை நீரே. கடைசியா எல்லாரும் நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவம். என் நாட்கள் முடியும் வரை, எஸ், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரைக்கும், என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பேன். உம்மை எத்தனை பேர் உண்மையா அந்த ஆராதனை வேளையில ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? உம்மை தவிர, உம் அன்பை தவிர வேறொரு ஆசை. உண்மையா ஆண்டவரை பார்த்து எல்லாம் சொல்லலாமா? வேறொரு ஆசை எனக்கு இல்லப்பா. உம்மை தவிர, உம் அன்பை தவிர. ஆராதனை எப்பொழுதும் ஒரு அர்ப்பணத்தில் நாம் முடிக்க வேண்டும். ஆராதனை என்பது தேவனோடு நாம் ஒன்று இணைந்திருப்பது. அதான் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் எப்போதும் கேட்கிற ஒன்றே ஒன்றுதான். அப்படி இருக்க சகோதரர், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவன் விரும்புகிற காரியமும் அதுதான், தேவன் விரும்புகிறதும் அதுதான். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி உண்மையா தேவனோட சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். தேவன் பேசுவதற்கு முன்பதாய் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் ஆராதனை. நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. ஆராதனை வேலையில தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையா தேவனுடைய சமூகத்தில் அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார். ஆனால் நம்முடைய சுயமோ நம்முடைய திட்டமோ ஏதோ தடையா இருக்கிறது. ஆராதனை வேலையில நாமே சரிப்படுத்திக் கொள்ளுவோம். நாமே சரிப்படுத்திக் கொள்ளுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மட்டும் பெருகணும்ப்பா, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மறுபடியும் வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர.
மட்டும் பெருகணும் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே. Loramo biatara la ramashi kera durala rama lipaturama sheturama lakani arataramoshi ripatulavaramani akanare shetilere akaro denamo mialara naraka shatarama rara labodiara narama shetarala rama rekabola rama shetiri malara narakabo o ramala rama karyatara rara o rabala rana rama shethura maniyaradara rana rama o rabala rana rara o உம்மை தவிர எங்களுக்கு ஒரு வேறு ஆசை இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுக்கு வேற ஒரு விருப்பம் இல்லப்பா. ஓ நீர் மட்டும் பெருகணும். ஓ ஓ நீர் மட்டும் பெருகணும் ஆண்டவரே. உங்க பிரச்சனை மட்டும் பெருகணும். ஓ உம்முடைய சித்தம் மட்டும் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. ராமலரண ரமஷே ஓ ராமலரா கஷீதரலரண ரமா ஓ ராமலரா கதியான ரமஷே ஆராதனை ஆரா எஸ் ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை அன்பரேசு ஆவியான தேவனுக்கு ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். எல்லாரும் சேர்ந்து உமக்குகந்த தூய ஏசையா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்து அபிஷேகத்தாலே எல்லாரும் சேர்ந்து